அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களுக்கு ராஜ கிரகமான சூரிய பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி நீச்சம் பெறுவதன் காரணமாக விருச்சிகராசினியர்களான உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? குறிப்பா இத்தருணங்கள்ல கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகும் சூரிய பகவான் நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக விருச்சிகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் இந்த சூரிய பகவானின் நீச்ச பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவானின் நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்ச ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கி இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் உடல் நலன்ல கவனமாக இருக்க வேண்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம தேவையற்ற அலைச்சல்கள், வெளியூர் பயணங்கள் ஆகியவை ஏற்பட இருக்குது. தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த கண்ட இடங்களில் உணவருந்துவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டுங்க. வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு உதவுவதற்காக கடனாக பணம் கொடுக்க வேண்டாம். அதே போல் யாரிடமும் கடனாக வாங்கி கொடுக்கவும் வேண்டாங்க. ஏன்னா திரும்ப கிடைப்பது கடினம் தாங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வர அமையுங்க. தசா புக்திகளுக்கு ஏற்ப பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கூடுமான வரைக்கும் வெளியூர் பயணங்களை ஒத்தி போடுவது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இந்த அடுத்த சூரிய பகவானின் நீச்ச பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். பொருளாதார ஏற்றம் உண்டுங்க. அரசாங்க அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. விருப்பங்கள் அனைத்தும் ஒன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானம் பலம் பெறுகிறது. 5ஆம் இடம் பலம் பெறுவதால் பொருளாதார ஏற்றம் உண்டு. உற்சாகம் குறைவில்லாமல் இருக்குங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம முக்கியஸ்தர்களின் நட்புறவு கிடைக்க இருக்கு. வேலை வாய்ப்பு அதிகரிக்குங்க. மனைவி வழியில் ஆதரவு உண்டுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. கலைஞர்களுக்கு ஆதாயமான ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்க இருக்கு. பொது வாழ்வில் மகிழ்ச்சி அளிக்கும் தகவல்கள் ஆகியவை உண்டாக இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் ராகு சனி 5ஆம் இடத்தை நோக்கி நகர்வது ஆகிய அம்சங்களால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. வயிறு உபாதைகள் ஏற்படலாங்க. அதனால் 4ஆம் 5ஆம் இடங்கள் பாதிப்பதால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம்
அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனத்தோடு இருங்க. கூடுமான வரைக்கும் இத்தருணங்கள்ல வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரகதியில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருப்பதால் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடன் சற்று அனுசரித்து வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க. சக ஊழியர்கள் எவரிடமும் நிர்வாகத்தினரை பற்றி தவிர்ப்பது அவசியம். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சிக ராசி அன்பர்கள் தாங்களுண்டு, தங்களுடைய பணிகள் உண்டு என்றுதான் அன்றாட கடமையிலேயே கவனமாக இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தை நிலவரம் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் இக்காலகட்டங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அதிக அளவில் விற்பனைக்கு வருவதால் அன்றாட விற்பனையில் போராட வேண்டி இருக்கும். இடையிடையே பண நெருக்கடியும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகுங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் இவ்விஷயத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியங்க. நிதி நிறுவனங்களுடைய கண்டிப்பையும் நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியங்க. அப்படியே முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகளும் வருமானமும் குறைவின்றி கிடைக்குங்க. சினிமா துறையினருக்கு புதிய பாடல்கள் அமோக வெற்றியையும் லாபத்தையும் பெற்று தரும். அரசாங்க ஆதரவு தக்க தருணங்கள்ல கை கொடுத்து மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. நீங்கள் நடித்த படங்களால் நல்ல ஒரு வசூல் கிடைக்க இருக்கு. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் கட்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆதரவு அதிகரிக்க இருக்கு. கட்சி ஆதரவு பெருகுங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. சிலருக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதனும் இதர கிரகங்களும் சுபபலத்துடன் வலம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் உதவிகரமாக அமையுங்க. தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர் கல்வி பயில்வதற்கு வாய்ப்பு கிடைக்க இருக்கு. கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. இது ஒரு அரிய சந்தர்ப்பம். எப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறைவை தருங்க. விவசாய வெற்றிக்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதி குறைவின்றி உங்களுக்கு கிடைக்க இருக்கு. தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க. பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்கு. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமைகள்ல கன்றுடன் கூடிய பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது பசும்புல் கொடுத்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.